எல்லாருக்கும் வணக்கம். நான் பாரி இரவழகன், ஜமா படத்தோட டைரக்டர். என்னோட 2வது படமான அன்பே டயானா $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸில் வர ஜூலை 17 ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. மக்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு நீங்கள் ஜமாவுக்கு வந்து எவ்வளோ ஆதரவு அளிச்சிங்களோ அந்த மாதிரி அன்பே டயானாக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஜமா படம் ரொம்ப மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்று அது ஃபுல்லாக ஒரு கதைக்களம் வேறு, இந்த கதைக்களம் வேறு, அதுக்கு இது என்ன டிஃப்ரெண்ட்டு? ஜமான்றது முழுக்க நம்ம திருவண்ணாமலையை சார்ந்த ஒரு படமாக இருந்துச்சு. இந்த மண் சார்ந்த ஒரு படமாக இருந்தது. ரொம்ப நம்ம தெருக்கூத்து கலைக்கு எவ்வளோ ஆத்மார்த்தமாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணோம். இந்த படம் வந்து இன்னும் ஜனரஞ்சகமாக மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு லவ் காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இது வந்து வந்திருக்குது. அதுதான் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இன்னும் ஏன்னா இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்னால் இதுக்கு வந்து எல்லா தரப்பட்டமான மக்களுமே இந்த படத்தை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு. இந்த சைடே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இப்போ ரோஜா மேம், சேத்தன் சார் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த சைட்லேயும் புதுசாக ஆங்கிலோ இந்தியன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு படமாக இந்த படம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல என்ன சொல்ல வரீங்க? இதன் மூலமாக ஒரு சின்ன கருத்துக்கள் சொல்ல வரும். லவ்ன்றது தான், காதல் தான், இந்த காதல் அன்பு தான் இந்த இது லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரதானமான விஷயம். எதை தாண்டியுமே காதல் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து, எந்த தடைகள் வந்தாலும் எதை தாண்டியுமே அது ஜெயிக்கும். கடைசியில் அன்பு தான் வந்து பிரதானமானதுன்றது தான் இந்த கதை மூலமாக நாங்கள் சொல்ல வர விஷயம். இப்போ இந்த கதை வந்து ஒரு தெலுங்கு பையனுக்கும் சென்னை பெரம்பூரில் இருக்கிற ஒரு தெலுங்கு பையனுக்கும் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுக்கும் நடக்கிற லவ் ஸ்டோரி தான். அது வந்து ஒரு கிராஸ் கல்ச்சர், 2 டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் சேர்றதுனால தான் டயானா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். டயானாவை எப்படி வந்து அவனோட அன்பான அந்த டயானாவை எப்படி அவர் கல்யாணம் பண்ணுறாருன்றது தான் இந்த கதை. அதுதான் அந்த அன்பே டயானான்ற பேர் காரணம். ஜமாவை பொறுத்த வரைக்கும் ராஜா சார் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இதில் யார் மியூசிக் பண்ணியிருக்காங்க? சாங்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? இதில் வந்து மாவீரன், மண்டேலா அந்த படத்துக்கெலாம் மியூசிக் பண்ண பரத் சங்கர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாடல்கள் கிட்ட படத்தில் இருக்குது. அங்கங்கே வர மாண்டேஜ் சாங்ஸாக ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லா வெரைட்டியுமான பாடல்களுமே இருக்குது. இப்போ இளைஞர்களுக்கான பாடல் இருக்குது. ரோஜா மேமுக்கும் சேத்தன் சாருக்கும் ஒரு பாட்டு வந்து பண்ணியிருக்காரு, ஒரு சின்ன பாட்டு, ரொம்ப அழகான பாட்டாக இருந்திருக்கு. ஸோ இவரோட மியூசிக் வந்து தியேட்டரில் நம்ம ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையாக வந்திருக்கு. டெக்னீஷியன்ஸ் வந்து கேமரா ஷெல்லி காலிஸ்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் மணிரத்னமோட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. அதே சமயம் ராஜுமேனன் கிட்ட கேமராவும் இது பண்ணியிருக்காரு. சக்தி திருமகன், அருவி அந்த படம்லாம் பண்ண கேமராமேன் ரொம்ப பிரமாதமாக ஒரு ஒர்க்கை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எடிட்டிங் வந்து பார்த்தா என்னோட ஜமா படம் பண்ண அதே எடிட்டர் தான் இது பண்ணுறாங்க. அப்புறம் அபி அவங்க தான் வந்து காஸ்டியூம் டிசைனர். அதுக்கப்புறம் மகேந்திரன் ஆர்ட் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ஒரு டெக்னிக்கல் டீமோட தான் வரும். இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து $1 மில்லியன் யுவராஜ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யாரோட சேர்ந்துன்னா இவங்க நியோ கேசல் அவங்களோடவும் இரா என்டர்டெயின்மெண்ட் அவர் சரவணனோட சேர்ந்து இந்த படத்தை அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 17th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எத்தனை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்க? இன்னும் அந்த ரிலீஸ் டீட்டெயில்ஸ்லாம் நாளைக்கு அந்த மாதிரி லிஸ்ட்டில் அஃபிஷியலாகவே நம்ம சைட்லேருந்து நம்ம வரும். நீங்கள் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கன்ஃபார்ம் லிஸ்ட்டாக வரும். நிறையவே இப்போ பொதுமக்கள் வந்து இப்போ முன்னெல்லாம் வந்து கமர்ஷியலாக படம் வரும், அதை போய் ஹீரோவோ பார்ப்பாங்க. இப்போ வந்து கதையை விரும்பி மக்கள் நிறைய பேர் ஆடியன்ஸ்லாம் உள்ளே வராங்க. அவங்க வந்து நல்லா அந்த மாதிரி கதைக்களமாக ஹீரோ பெரிய ஹீரோ இல்லாமல் சின்ன படங்களும் நல்லா மக்கள் விரும்பி இப்போ பார்க்குறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி படம் அதிகமாக வருமா, இல்லை அந்த மாதிரி லவ் ஸ்டார்? இல்லை, ஒரு பெரிய படம் ஜெயிக்கிறதோட சின்ன படம் ஜெயிக்கிறது வந்து இன்னும் இண்டஸ்ட்ரிக்காகட்டும், தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்னும் நிறைய நன்மைகள் வந்து போய் சேரும். ஸோ அப்போ வந்து சின்ன படங்கள் வந்து இங்கே ஜெயிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இதுவும் வந்திருக்கு. ஏன்னா மக்கள் ரசிக்கக்கூடிய அவங்க இப்போ என்னென்னா அதிகமாக இப்போ ரத்தம் அந்த பயங்கரமாக வயலன்ஸ் இருக்க படங்களை விட இன்னும் குடும்பமாக நம்ம ரசிக்கக்கூடிய படங்களை மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அதுக்கான சான்று வந்து இவங்களதுலே வந்து $1 மில்லியன், குட் நைட்டு, லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. இந்த அன்பே டயானா அப்படி தான், ஒரு குடும்ப கதை. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எந்த வித முகசுலிவும் இல்லாமல் பார்க்கக்கூடிய படமாக தான் இது இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் ரீதியான ஒரு படத்தோட பேர் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், என்னோட கருத்து. ஏன்னா டயானான்றது அதுக்கு ஏன்னா தமிழ் வச்சா வரி விருதுலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தெரியாது ஒன்றும் இல்லை. என்ன காரணம், வேறு என்ன காரணம் இருக்குங்களா இந்த படத்தோட டைட்டில்? இல்லை, அதான் 2 விதமாக இருக்குது. இப்போ இளைஞர்கள் வந்து இப்போ நம்ம இளைஞர்களை கவர்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் படம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சில டைட்டில்களை வந்து நம்ம வைக்கிறோம். இப்போ நான் ஜமாவே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அது வைக்கும்போது அது வந்து அது இன்னும் இளைஞர்களுக்கு அந்த ஜமானா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் ஜமானா என்னன்றது வந்து தெளிவாக தெரியுது.
ஸோ இந்த மாதிரி டைட்டில் வந்து இளைஞர்களையும் உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு சில கருத்துக்களும் நம்ம வந்து பேசியிருக்கோம். நம்ம அவங்கள வெறுமே அவங்க என்ன என்ன விரும்புகிறாங்களோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கருத்தையும் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அவங்க உள்ளே வரணும் போது அவங்களுக்கு தேவையான ஒரு எலமெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அன்பே டயனா அப்படிங்கிற டைட்டில். இன்னொன்று வந்து படத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பொருத்தமாக தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. தமிழ் டைட்டிலோட இந்த டைட்டில் வந்து இந்த கதைக்கு வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்குது. ஏன்னா இவங்க ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது தான். தமிழ்லையும் வச்சிருக்கலாம், பட் முக்கியமாக அதுக்கான காரணம் வந்து இன்னும் இளைஞர்கள்கிட்ட போய் இந்த மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது தான். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மட்டும்தான். இப்போ எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஸ்மால் பட்ஜெட் படம் தான். பெரிய பட்ஜெட் படமாக இருந்தால் கூட 3 நாள் மட்டும்தான் ரன் ஆகுது. ஒரு சில படங்கள் மட்டும்தான் 20 நாள் 30 நாள் போகுது. இது உங்களுடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அப்படி இல்லை சார், படம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த சின்ன படமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, அந்த 3 நாளை தாண்டி ஓடும். படம் நல்லா இல்லைன்னா அது சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் அந்த 3 நாளுக்குள்ளே தேங்கிடும் சார். அதுதான் படத்தோட குவாலிட்டி என்ன இருக்கோ அதை வச்சு தான் ஓடுற நாட்கள் டிசைட் பண்ணப்படுதுன்னு நான் நம்புகிறேன் சார். சமீபத்தில் தமிழகத்தில் வந்து போதை இந்த வன்மம் உச்சமாக இருக்குது. அந்த மாதிரி அது வந்து கலையாளத்துக்கு ஏதாவது சார் எனக்கும் நிறைய விஷயங்கள் ஆசை தான் சார். கலை மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லணும், அதை பார்த்து மக்கள் வந்து மாறணும் அப்படிங்கிறது. ஆனால் வந்து அது நடக்குதானா தெரியல சார். மாற்றம்ன்றது அவங்களுக்கு உள்ளேருந்து நிகழ்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கணும். நாங்கள் வந்து கலை மூலமாக இதை ஒரு சில விஷயங்களை ப்ரமோட் பண்ணாமல் இருக்கிறதே அதுக்கு செய்கிற நன்மையாக தான் நாங்கள் வந்து பார்க்குறேன். அட்லீஸ்ட் நான் எழுதி இயக்கிற படங்கள்லையாவது அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்க முடியும், இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ணுவேன் என் சைட்லேருந்து. அது என்னோட தனி மனித மாற்றத்துலேருந்து வருது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே தனி மனுஷங்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது சார். அவங்ககிட்ட இருந்து தான் இது பண்ணோம். என்ன படம் எடுத்தாலும் அது வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. திரைத்துறையிலிருந்து சிஎம் ஆயிருந்தாரு, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை மேக்ஸிமம் திரைத்துறை வந்து எல்லாம் தமிழ்நாடு சிஎம் ஆகிற வாய்ப்பு இருக்குது. கடந்த காலங்களில் எப்படி இருக்கும்? இப்போ அவருக்கு சிஎம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சார். யாராக இருந்தாலுமே வந்து மக்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா அவங்க சிஎம் ஆகலாங்கிறதுக்கு இது ஒரு சான்று தான். ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் அதை பார்க்குறோம். திரைத்துறையிலேருந்து ஒருத்தர் வரும்போது இன்னும் எங்களுக்கெல்லாம் வந்து பயங்கர கனெக்டடான ஒரு விஷயம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க முழுக்க பெரம்பூர் தொகுதியிலே வந்து எடுக்கப்பட்ட படம். அது அவரோட தொகுதி. அது இன்னும் வந்து ஒரு மேலும் ஒரு சிறப்பு தான் சார். மக்களோட முடிவு, அதில் நம்ம கருத்து சொல்லணும். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு தெலுங்கரை மையப்படுத்தி எடுத்துக்கீங்களா சார்? இது தெலுங்கரை மையப்படுத்தி அப்படிங்கிறது இல்லை சார். இங்கே தமிழ்நாடுங்கிறது எல்லா தரப்பட்ட மக்களுமே வாழ்கிற ஒரு இடமா தான் இருக்குது சார். தெலுங்குக்காரங்க இருக்காங்க, இப்போ கன்னடாக்காரங்க இருக்காங்க, மலையாளம் அவங்க பேசுகிறவங்க அப்படி இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க ஸ்டேட்டில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு எதிரான விஷயங்கள் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்மளும் அதை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த நிலப்பரப்பில் இவங்களும் இருக்காங்க, இவங்களோட கதையும் சொல்லப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் சார் நம்ம சொல்கிறோம். நான் முழுக்க முன்னாடி படம் வந்து தமிழை முன்னிறுத்தி நம்ம கலையை முன்னிறுத்தி நம்ம பண்ணோம். அதை வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்களா, பயங்கரமாக பாராட்டினா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதுக்கு வர்ற விமர்சனம் மட்டும் வருது. ஸோ தமிழை முன்னிறுத்தும் போது பாராட்டணும்னா தெலுங்கை முன்னிறுத்தும் போது நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் விமர்சனம் மட்டும் மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் வேறு விதமாக தான் பார்க்குறேன் சார். ஆமாம், கிட்டத்தட்ட அம்மா தான் வந்து வில்லன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள மீறி எப்படி இந்த பொண்ணை இவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்றது தான் கதை. ஸோ முழுக்க அவங்கள மையப்படுத்தி தான் இந்த படம் இருக்குது. அதே சமயத்தில் சேத்தன் வந்து ஜமாலிருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட பயங்கர ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து இன்னும் மக்கள்கிட்ட பயங்கரமாக ரசிக்கப்படும். சேத்தன் வந்து எவ்வளோ பயங்கரமான ஆக்டர் அப்படிங்கிறது வந்து இந்த படம் மூலமாக வெளியே தெரிய வரும். இல்லை, வேறு டைரக்ஷன்லையும் பண்ணுற ஐடியா இருக்குது. அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. எப்படியுமே இந்த வருஷம் ஒரு படம் இன்னொருத்தவங்க டைரக்ஷனில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கடுத்து திருவண்ணாமலை மண் சார்ந்த ஒரு கதை ஒன்று இருக்குது. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதை. அதை பண்ணணுன்றது எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் அது எழுதுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துகிட்டு அது ஒரு நல்ல திரைப்படமாக திருவண்ணாமலை சார்ந்து ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இல்லை சார், அதுக்கான இதுவும் இருக்குது சார். சினிமாங்கிறது எல்லா விஷயத்தையும் சினிமாவில் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை சார். நம்ம யார்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கோம் அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும், எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். இவங்க எல்லாமே வந்து சினிமாவில் எல்லா விதமான கலையுமே அவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு நல்ல கதைகள் வந்துச்சுன்னா, நல்ல படங்கள் வந்துச்சுன்னா எனக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதுக்கான கதவுகளும் திறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். தேங்க்யூ.
Yes.